அங்கு அவர் முறையே தனது தாய் மற்றும் தந்தையின் பெயரால் ஒரு தொண்டு மருந்தகம் மற்றும் நூலகத்தை நிறுவினார். அவர் இந்திய தேசிய காங்கிரசின் வருடாந்திர கூட்டத்திற்கு தவறாமல் செல்பவராக இருந்தார். ஆனால் அவர் தீவிரமாக அரசியலில் பங்கேற்கவில்லை. அதே சமயம் அவர் சுதேசி இயக்கத்தின் தொடர்ச்சியான ஆதரவாளராக இருந்தார். 1921 ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கிய பிறகு காங்கிரசின் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள், கதர் மற்றும் தேசிய கல்வி ஆகியவற்றில் அவர் ஆர்வம் காட்டினார். அவர் எப்போதுமே ஆன்மீக சிந்தனை கொண்டவராக இருந்தார், மேலும் 2 முறை தீட்சை பெற்றார். அவரது முதல் குரு சாக்தராகவும் 2வது குரு வைணவராகவும் இருந்தனர். பல ஆண்டுகளாக அவர் உள்ளூர் பிரம்மஞான சபையின் தலைவராக இருந்தார். அவர் எப்போதும் மிகவும் ஏழ்மையான மக்கள் மீது இரக்கம் கொண்டவராக இருந்தார், மேலும் அவர் இறப்பதற்கு முன்பு தனது பழைய வேலைக்காரர்கள் மற்றும் பிற சார்ந்திருப்போருக்காக சில ஏற்பாடுகளை செய்திருந்தார். முதல் அத்தியாயத்தில் குறிப்பிட்டுள்ளபடி, கல்கத்தாவின் வடக்கு பகுதியான ஹத்கோலாவின் தத் குடும்பத்தைச் சேர்ந்தவர் எனது தாய். பிரிட்டிஷ் ஆட்சியின் ஆரம்ப நாட்களில் தத் குடும்பத்தினர் தங்களது செல்வத்தின் மூலமாகவும் புதிய அரசியல் அமைப்புக்கு தங்களை மாற்றியமைத்துக் கொள்ளும் திறனாலும் கல்கத்தாவில் அதிக முக்கியத்துவம் பெற்ற குடும்பங்களில் ஒன்றாக இருந்தனர். இதன் விளைவாக அன்றைய புதிய உயர்குடியினரிடையே அவர்கள் முக்கிய பங்கு வகித்தனர். எனது தாயின் தாத்தாவான காசி நாத் தத் குடும்பத்திலிருந்து பிரிந்து கல்கத்தாவிற்கு வடக்கே 6 மைல் தொலைவில் உள்ள பரநகர் என்ற சிறிய நகரத்திற்குச் சென்று தனக்கென ஒரு பெரிய மாளிகையைக் கட்டி அங்கேயே குடியேறினார். அவர் மிகவும் நன்கு படித்த மனிதராகவும் அதிக புத்தகங்களை வாசிப்பவராகவும் மாணவர்களின் நண்பராகவும் இருந்தார். அவர் கல்கத்தாவில் வணிகம் செய்து வந்த ஒரு பிரிட்டிஷ் நிறுவனமான மெசர்ஸ் ஜார்டின் ஸ்கின்னர் கோ நிறுவனத்தில் ஒரு உயர் நிர்வாக பதவியில் இருந்தார். எனது தாயின் தந்தை கங்கா நாராயண் தத் மற்றும் தாத்தா இருவரும் தங்களது மருமகன்களை தேர்ந்தெடுப்பதில் புத்திசாலிகள் என்ற பெயர் பெற்றவர்கள். இதன் மூலம் அவர்களால் அன்றைய கல்கத்தா உயர்குடியினரின் முக்கிய குடும்பங்களுடன் திருமண உறவுகளை ஏற்படுத்த முடிந்தது. காசி நாத் தத்தின் மருமகன்களில் ஒருவர் சர் ரோமேஷ் சந்திர மித்ரா ஆவார். அவர் கல்கத்தா உயர் நீதிமன்றத்தின் முதல் இந்திய தலைமை நீதிபதியாக பொறுப்பு வகித்தார். இன்னொருவர் ராய் பகதூர் ஹரிவல்லபோஸ். இவர் என் தந்தைக்கு முன்பே கட்டாக்கிற்குச் சென்று ஒரு வழக்கறிஞராக ஒரிசா முழுவதும் தனக்கென ஒரு தனித்துவமான இடத்தை பிடித்தவர்.